வணக்கம் சொந்தங்களே. இப்போ இன்றைக்கி கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுங்க. கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்க. அதில் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து புடலங்காய் ஒரு 200 கிராம் இருக்குங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் 1, தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் அப்படி தோலோடு தட்டி வச்சாச்சுங்க. கறிவேப்பிலை, மிளகாய், கரகரன்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, நான் 3 மிளகா மட்டும் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப நைஸாக இல்லை, ஒரு மாதிரி திப்பியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ கடுகு போட்டு தாளிச்சிட்டு புடலங்காய் போட்டு வணக்கணுங்க. கறிவேப்பிலை இது பண்ணினே கடுகு வெடிச்சுன்னு பூண்டு, வர மிளகா போட்டு வணக்கணுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை புடலங்காய் போடணுங்க. புடலங்காய், வெங்காயமும் போடணுங்க. தக்காளி அப்படியே முழுசாக வச்சுக்கணுங்க. பாருங்க, ஓரளவுக்கு புடலங்காய் வணங்கியாச்சு. எதுக்கு புடலங்காய் புடலங்காய் எதுக்கு ஒன்று வணக்கிறோம்னா, ஒரு சிலருக்குமே அது ஒரு விதமாக ஸ்மெல் அடிக்காத, ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் இப்படி வணக்கிட்டு போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் இருக்காதுங்க. அது இப்போ வணக்கியாச்சுங்க. இதை இப்போ குக்கரில் போட்டுட்டு பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு ஒரு சவுண்டு விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், புடலங்காய், கடலைப்பருப்பு, உப்பு போட்டிருக்கேங்க. தக்காளி அப்படியே போட்டுருங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுருங்க. அந்த பருப்பு வேகிற தண்ணியிலே வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சவுண்டு விட்டு நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு, புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சோம்பு, தேங்காய், இதை போட்டுடணுங்க. இது போட்டு ஒரே ஒரு கொதி தாங்க வைக்கணும். பாருங்க, தேங்காய் பேஸ்ட் போட்டுன்னு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சாதத்துக்கு நல்லா இருக்குங்க, சப்பாத்திக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. நன்றிங்க.